ஹாய் ஹலோ குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் டு ஷாமுன் 143 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் இப்படியே காட்டும் போதே பார்த்துக்குங்க. ஸ்லைஸாக கட் பண்ண பாவக்காய், தக்காளி, தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இடித்து வச்சது, கொஞ்சமாக புளி. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெயை நான் காட்டல, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால தான் காட்டல. எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறேன்னு. இப்போ பாவக்காய் போட்டு வதக்கிக்குங்க. இன்றைக்கி நான் சமைக்கல, எங்கள் அக்கா தான் சமைக்கிறாங்க. இன்றைக்கி டின்னர் எங்கள் அக்காவோட சமையல் தான். அது கொஞ்ச நேரம் வதங்கிறதுக்கு சும்மா ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், பாவக்காய் லைட்டாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக வருது பாவக்காய் ஸ்மெல்லு. யாருக்கெல்லாம் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்குங்க. பாவக்காய் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ பூண்டு போட்டுக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. போட்டு கிளறி ஒரு மூடி போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது ஒரு கிரேவி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு வதக்கி வச்சுருக்க பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த கரைசல் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கொதிக்கிறதுக்காக நம்ம இப்போ மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. அக்கா செஞ்ச பாவக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பாவக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாருக்கெல்லாம் பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.